வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 1 மார்க் ஆன்சர் கீ தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து 1 மார்க்லாம் கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. சென்னை தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுக்கு இடையே உள்ள தொடர்பான இயல்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், உற்பத்தி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1990 1992. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் டேஸ் செலவு என்ன செலவு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின் மார்ஜினல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இறுதிநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டிற்கு நீர்ப்பாசனத்திற்கான முக்கிய ஆதாரம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிணறு, வெள்ளு தான் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்த வினாவிற்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், அதாவது 6th ஆப்ஷன் பி அழகு தேவை நிகழ்ச்சி, யூனிட்ரி எலாட்டிக்ஸ் டிமாண்ட்னு சொல்லுவோம். 7th பொறுத்த வரைக்கும் தொகையீடு என்பது டேஸ் தலைகீழ் ஆகும். அப்போ 7th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது வகையீடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் எது முற்றின்மை இயல்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 8வது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், பண்ட வேறுபாடு, ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். 9th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். நெக்ஸ்ட் இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு டேஸாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி உச்சமாக மேக்சிமம். ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி. அப்போ 11வது வினாவிற்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பென்ஹாம். மனிதனுடைய வாழ்க்கை அன்றாட நடவடிக்கை பொருளியல் ஆராய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மார்ஷல் தான் கரெக்டான ஆன்சர். 13வது இந்தியாவின் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஏழ்மை, பாவர்ட்டின்னு சொல்லுவோம். 14வது கொஷின் 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், அதாவது தமிழ்நாடு தான் கரெக்டான ஆன்சர். அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து வினா கேட்டிருக்காங்க. அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் வந்து அங்கன்வாடிக்கு வந்து என்ன வரும், ஆப்ஷன் சி நபர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக பொருட்கள் வாங்கும் விற்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி வந்து சிஸ்டம் பர்சன்ஸ் பை அண்ட் செல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 15க்கு வந்து ஆப்ஷன் சி. அப்போ 16வது கொஸ்டின் பார்க்கலாம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது எதை குறிக்கிறது, 16வது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது. 16வதுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் எ சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித்தின், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு 17 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி டிசி பை கியூ, இதுதான் கரெக்டு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வெளியிடப்பட்டது, அதாவது ஏப்ரல் 2000 தான் வந்து பார்த்தோன்னா வெளியிடப்பட்டது. குறுகிய கால உற்பத்திக்கு சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது. 19க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மாறு மிகுத அளவு வளைவு விதி. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். 20க்கு வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மேற்கொண்ட அனைத்தும் சரி, ஆல் ஆஃப் த அபோவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். பயன்பாட்டின் வகைகள் யாவை, நேம் த டைப் ஆஃப் யூட்டிலிட்டி, பண்டங்கள் வகைப்படுத்துக, மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ், உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், வெளியுறவு செல்வு வரையறுக்கவும், காஸ்ட் பகிர்வு என்றால் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன், ஊரக பொருளாதாரம் வரையறுக்கவும், டிஃபைன் ரூரல் எக்கனாமி, தமிழ்நாட்டிற்கேற்ற 4 உணவு பெயர்களை எழுதுக, பணித்தாள் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ஒர்க் ஷீட் கம்பல்சரி. அதே மாதிரி 3 மார்க் 7 into 3 21 14 கொஸ்டின் கம்பல்சரி. மனிதர்களுடைய விருப்பங்களின் இயல்பை கூறுக, டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனியர், வேளாண் பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்கள், ஸ்டேட் அம்பேத்கர் எக்கனாமிக் ஐடியா அக்ரிகல்ச்சர் எக்கனாமி, வணிக வங்கியில் தேசியமயப்படுத்துவதற்கான காரணங்களை குறிப்பிடுக, ஸ்டேட் த ரீசன் நேஷனலைசேஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், உலகமயமாதல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை குளோபலைசேஷன், வட்டார ஊரக வங்கி ஆர்ஆர்பி குறிப்பு வரைக, சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறன். ஸோ 38 40 வந்து கம்பல்சரி பார்த்துக்குவாங்க, ஏசிஎம்சி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்கள், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்கள், கம்பேர் த கான்செப்ட் த வேரியஸ் definition of economics, explain the various source of energy in Tamil Nadu.
இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் ரேஸ் பண்ணிக்கோங்க. குறைந்த செல் இறுதி நிலை, அதே மாதிரி எலிஸ்டேட் த லா ஆஃப் டிஸ்மைனஸிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி டயக்ராம், டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் EXIM பாலிசி, விகித விளைவு விதியினை உதாரணத்துடன் கூறுக, ஊரக பொருளாதார பிரச்சினை, பல்வேறுபட்ட விளைநிலங்களில் AR/MR கோடுக்கான தொடர்பு, நுகர்வோர் எச்சம் கருத்தை வரைபடத்துடன் விளக்குக, நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி தீர்மானிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக, இந்திய பொருளாதார வலுவான அம்சங்கள், ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தியரி டிஸ்ட்ரிபியூஷன், பொருளாதார மின்னோட்டத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்கவும், பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 +1 எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கீ ஆன்சர் தான். இந்த கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். டைப் ஆஃப் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, சர்வீஸ் யூட்டிலிட்டி, அதே மாதிரி நாலேஜ் யூட்டிலிட்டி ஏதாவது 2 எழுதுனா போதும் சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்பில் கீ ஆன்சர் வச்சு வேல்யூஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுங்க. இப்போ ஒர்க் ஷீட்லாம் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீட்டாக இருக்குது. ஒர்க் ஷீட் இஸ் எ டேபிள் லைக் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் டேட்டா இன் ஃபார்முலா. இவ்வளோ எழுதினாலே போதும் கம்பல்சரி. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ் என்னென்ன தேவைப்படுது இதில் பார்த்தீங்கன்னா wants are unlimited, wants become the habitat, wants suitable, wants is alternative, wants is competitive, wants is complementary. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அம்பேத்கருடைய எக்கனாமிக் ஐடியா, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர் மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 மார்க்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன், வெல்த் டெஃபினிஷன், வெல்ஃபேர் டெஃபினிஷன், ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், க்ரோத் டெஃபினிஷன், இது சொன்னவங்க யார், ஆடம் ஸ்மித், ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் எழுதி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இது முழுக்க இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கீ ஆன்சர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். அதே மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தமிழ்நாடு எப்போவுமே 3 இருக்கணும். ரோடு, ரயிலு, ஏரு, போர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணணும். ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்துக்கோங்க. எனி 5 எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரோல் ஆஃப் எஸ்ஐ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, ஐடியா மென்ஷன் ஃபார் கம்யூனிகேஷன், இது எனி ரெலவெண்ட் பாயிண்டில் தானே மார்க்குக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் வச்சு தமிழ் மீடியத்துக்கும் வேல்யூ பண்ணுவாங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க் கொடுத்துருக்காங்க, 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் செயல்திறன்னா இந்த 3 பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட் இருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பருக்கு நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ப்ளஸ் தமிழ் மீடியம் கொஷின் ஆன்சர், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கொஷின் ஆன்சர் கீ ஆன்சரோட அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.